ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற இது வந்து பாத்தீங்கன்னா லெப்ரசிக்கு யூஸ் ஆகக்கூடிய பிளான்ட். ஓகேவா? ஸோ லெப்ரசிக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில். ஆக்சுவலா அது வந்து சால்முருகா ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல லெப்ரசி இருந்தவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த ஆயிலை மட்டும் மேல தடவிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே மயில வச்சு தடவிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹெர்பல் ரெமடிஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கான சினானிம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெக்னோகார்பஸ் ஆயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஜெனோகார்டியா ஆயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என் ஃபேமிலியை வச்சு பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னா இட்ஸ் அ ஃபிக்ஸட் ஆயில். இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய சீடை எப்படி நம்ம கடல் எண்ணெய் நல்லா நடக்கிறோமோ அது மாதிரி சீட் ஆயில் வந்து அரைச்சி செக்கு மேலே போட்டு அரைச்சி அதுலேருந்து வரக்கூடிய ஆயில் தான் பார்த்தீங்கன்னா சால்முருகா ஆயில். என்ன பிளான்ட்டோட சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்னோகார்பஸ் ஆந்தல்மின்டிகா அப்படிங்கக்கூடிய பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய சீடு, பழத்துல இருந்து இருக்கக்கூடிய சீடு எடுத்து அதை அரைச்சி அதுல இருந்து வரக்கூடிய எண்ணெய் தான் சால்முருகா ஆயில்னு சொல்றாங்க. ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து புதுவிதமான ஃபேமிலியா இருக்கு. ஃபிளாகார்டேசியேங்கிறதான் ஃபேமிலி. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சட் ஆயில் போட்டா அப்படின்னா என்ன இருக்கும்? ஃபேட்டி ஆசிட் தான் இருக்கும். பர்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட் கான்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன பேருன்னா ஹிட்னோகார்போயிக் ஆசிட் அண்ட் சால்மோரிக் ஆசிட் அண்ட் கொரிலிக் ஆசிட், ஒலிக் ஆசிட், பால்மிட்டிக் ஆசிட்ங்கிறது காமன். மூணு வந்து இந்த ஃபேமிலியோட வரக்கூடிய சால்மோரிக் ஆசிட்ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்மோரிக் ஆசிட், கோர்லிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்னோகார்போயிக் ஆசிட்ங்கிறது தான் இதெல்லாம் மேஜர் கான்ஸ்டன்ஸ். பிக்சட் ஆயில், ட்ரைக்ளிசரைட், பால்மிட்டிக் ஆசிட்லாம் காமன். இந்த ஆயில வந்து இந்த லெப்ரசி பேஷண்ட்ஸுக்கு வந்து மேல தடவும் போது லெப்ரசி குணமாகும் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அந்த காலத்துல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெப்ரசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய யுனிக் சப்ஸ்டன்ஸ் என்னது? சால்முருகா ஆயில். எரிச்சிக்கெல்லாம் வரலாம், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி-டயபெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அதாவது ஃபார்மகாகனசில சிலபஸ்ல பிளான்ட் சோர்ஸ் வந்து டயபெட்டிஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய பிளான்ட் சோர்ஸஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஜிம்னிமாவும் பெட்ரோகார்பஸ் அப்படிங்கிற 2 சப்ஸ்டன்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பெட்ரோகார்பஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூஸ். எதோட ஜூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைடு ஜூஸ் ஆஃப் பெட்ரோகார்பஸ் மார்சிபியம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய ஜூஸ் தான் ட்ரை பண்ணி வச்சுதான் பெட்ரோகார்பஸ் அப்படிங்கிறாங்க. ஃபேமிலி வந்து லுகுமினேஷியே. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கினோடானிக் ஆசிட், கினோரெட் ரெசின்ஸ் அண்ட் கேலிக் ஆசிட். கேலிக் ஆசிட்டுக்கு வந்து என்னன்னா காமனாவே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி ப்ரூவ் ஆயிருக்கு. கேலிக் ஆசிட்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் சில நெல்லிக்கால கேலிக் ஆசிட் இருக்கும், ரொம்ப சப்ஸ்டன்ஸ்ல கேலிக் ஆசிட் இருக்கும். இந்த கேலிக் ஆசிட் வந்து என்ன ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க சயின்டிஃபிக்காகவும். ஸோ அது இதுல இருக்கு. ஸோ அப்போ அதனாலேயே வந்து என்ன பண்ணா அதுக்கு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லலாம். அஸ்டிஞ்சன், ஹைப்போகிளைசிமிக் ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது வந்து ஜிம்னிமா, சிறுகுறிஞ்சான். தமிழ்ல வந்து என்ன சொல்லலாம்? சிறுகுறிஞ்சான். அதான் சினானிமே சிறுகுறிஞ்சாங்கிறது. ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் சோர்ஸ் வந்து ட்ரைடு லீவ்ஸ் ஆஃப் ஜிம்னிமா சில்வஸ்டே அப்படிங்கிற பிளான்ட் தான். ஓகேவா? சிறுகுறிஞ்சாங்கிறது. ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அசில்பிடேசியே அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபேமிலி. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிம்னிமிக் ஆசிட், ஜிம்னிமா சில்வஸ்டே, ஜிம்னிமிக் ஆசிட். இன்னொரு பேர் வந்து எப்படின்னா பெனிட்ரியா கான்டைன் அப்படிங்கிறதா வந்து இதோட ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸா கொடுத்துருக்காங்க. 2 இருக்கு, ஜிம்னிமிக் ஆசிட் அண்ட் பெனிட்ரியா கான்டைன் அப்படிங்கிறது. தெரபியூட்டிக் யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போகிளைசிமிக் ஆக்ஷன் இருக்கு, ஸ்டொமக்கிக் ஆக்ஷன், லாக்ஸேட்டிவ் டையூரெட்டிக் ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 தான் வந்து ஃபார்மகாகனிசில சிலபஸ்ல கொடுக்கக்கூடியது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏகப்பட்ட பிளான்ட் இருக்கு, எல்லாத்தையும் கொடுக்கல, 2 தான் கொடுத்துருக்காங்க. அதனால 2 மட்டும் நான் வச்சுக்கணும். பெட்ரோகார்பஸ் ஜூஸ், பெட்ரோகார்பஸ் மெராசிமியம் அப்படிங்கிறது ஃபேமிலி வந்து லெகுமினேஷியே, கேனோடானிக் ஆசிட்ஸ் இருக்கு, கேலிக் ஆசிட் இருக்கு, அதனாலதான் பவர் அப்படின்னு சொல்லிட்டோம். 2வது வந்து ஜிம்னிமாஸ் சிரியானங்கை அப்படிங்கிறது, ஜிம்னிமாஸ் சில்வஸ்டே லீவ்ஸ். ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசில்பிடேசி, ஜிம்னிமிக் ஆசிட் இருக்கு, ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ், ஹைப்போகிளைசிமிக் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது போக ஏகப்பட்ட பிளான்ட் இருக்கு, அது நம்ம தேவையில்லை, சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். அடுத்தது வந்து டயூரிட்டிக். டயூரிட்டிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டயூரிட்டிக்ஸ் என்னன்னு தெரியும்? These are the substances going to promote the urinary excretion. Urinary excretion வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பிளான்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கொக்ருங்கிறது என்ன அப்படின்னா நெருஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெருஞ்சி மூளை கிராமத்துலாம் முந்தியெல்லாம் நானே பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா நெருஞ்சி மூளை கையில இந்த 2 விரல்ல வந்து துணியை கட்டிட்டு அப்படியே பிடிங்கிட்டே இருப்பாங்க. எதுக்குடா முள்ள போய் இவங்க பறக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பட் லேட்டர் தான் தெரியும் இது வந்து என்ன பண்ணும்னா டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எப்படின்னா நெருஞ்சி மூல், கொக்ரு. ஸோ பயாலஜிக்கல் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைட் ரைட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ட்ரைப்ளஸ் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த இதுதான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜைகோஃபைலேசியே தான் வந்து இதோட ஃபேமிலி. இதுல வந்து என்ன இருக்கு? ஸ்டீராய்டல் சப்போனின்ஸ் இருக்கு, ஜியாட்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஸோ தெரபியூட்டிக் யூஸ் பாத்தீங்கன்னா டயூரிட்டிக்ஸ் இருக்கு, லாக்டேஷன், சொரியாசிஸ்க்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. மேஜர் யூஸ் வந்து என்னன்னா எதுக்கு? டயூரிட்டிக்ஸ் தான் பர்பஸ். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்னாவா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட். ஸோ புனர்னாவாங்கிறது வந்து சினானிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாக் வீட் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இட்ஸ் அ ட்ரைடு ஹெர்ப் ஆர் ஹோல் பிளான்ட் ஆஃப் பொவேரியாவே டிஃப்யூஷா. என்னது பொவேர்ஹேவியா டிஃப்யூசா அப்படிங்கிற பிளான்டோட ஹோல் பிளான்ட் தான் வந்து என்ன பண்றாங்க புனர்னாவா அப்படின்னு சொல்லக்கூடியது. சினானிம்ஸ் வந்து அந்த ஹாக்வீட். ஸோ ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிக்டாஜினேசியே. ஃபேமிலி நேம் என்னது நிக்டாஜினேசியே தான் இதோட ஃபேமிலி நேம். ஆக்டிவ் கான்செப்ட் வந்து புனர்னாவின் அண்ட் புனர்நிவோசைடு. எப்படி நம்ம வந்து ஆந்த்ரோசைட்ஸ் கிளைகோசைட் சொல்றோமோ அதே மாதிரி இருந்தது புனர்நெவோசைடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தெரபியூட்டிக் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அனால்ஜெசிக், தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அஸ் யூஷுவல் ஆன்டி டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ ரெண்டே பிளான்ட் கோக்ரு நெறிஞ்சி முள்ளு என்னது ட்ரைப்ளோஸ்டெரிஸ், ஃபேமிலி வந்து ஜைகோபைலேசியே, ஆக்டிவ் கான்செப்ட் சரி ஸ்டீராய்டல் சப்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு. புனர்னாவாங்கிறது வந்து என்னது ஹோல் பிளான்ட் எதோடது பொவேரியா டிஃபியூசியா நிக்டேஜினேசியோட ஃபேமிலி. ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு புனர்னாவின். புனர்நெவோசைடு தான் ஆக்டிவ் கான்செப்ட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டிசென்ட்ரிக். டிசென்ட்ரினா நமக்கு தெரியும் டயரியாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் சொல்லுவோம் டிசென்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பிளட் ஸ்டூல்ஸா போகக்கூடியது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க என்னது அப்படின்னா இபிகாக் புனா அப்படின்னு போட்டிருக்காங்க. இபிகாக் புனஹா அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளா வந்து இபிகாக் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லுவாங்க. சினானிம் இபிகாக் புனஹா அப்படிங்கிறது. பயாலஜிக்கல் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா the dried root or rhizome of Staphylis ipecac punaha அப்படிங்கிறதா இது. Staphylis ipecac punaha ஃபேமிலி வந்து ரூபியேசியே. ரூபியேசியில முன்னாடி ஒரு பிளான்ட் பார்த்தா என்னன்னு சொல்லுங்க அப்ப கரெக்டா காஃபி. ஓகேவா? ஸோ ரூபியேசியே ஃபேமிலி. தென் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸோ கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எமிட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்ன மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். ஸோ அது போக செஃபாலின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சைக்கோட்ரின் அண்ட் சைக்கோட்ரின் மீத்தல் எஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் அதில் இருக்கக்கூடியது மேஜர் ஆக்டிவ் கான்செப்ட் வந்து இந்த எமிட்டின். ஸோ என்ன பர்பஸ் அப்படின்னா டிசென்ட்ரிக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பண்ணாங்க. பட் ஆக்சுவலா வந்து என்ன இது வந்து ஒண்டர்ஃபுல் எமிட்டிக் சப்ஸ்டன்ஸ். சாப்பிட்டு அப்படின்னா வாமிட்டிங் வர மாதிரி வாமிட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ அதனால அது வந்து என்ன பண்ணணும்னா எமிட்டிக் இல்லையும் வர மாதிரி வரும். ஃபார்மகாலஜில எமிட்டிக் சப்ஸ்டன்ஸ் இல்ல வரும். ஐ திங்க் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4-5 கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு 2 பிளான்ட்டா பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கண்டென்ட்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.